கான்ஸ்டபிள் சார், சேதுபதி கிட்ட போய் ஊருக்குள்ள வரலாமான்னு கேட்டு வா. எஸ் சார். வணக்கம் சார், வீரபாண்டி ஸ்டேஷன்ல இருந்து கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். சேதுபதியா பார்க்கணுமா, வரலாமான்னு கேட்டு சொன்னார். அனுமதி வேணுமா? அனுமதி வேணுமா? அனுமதி வேணுமா? வீரபாண்டி ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அனுமதி கொடுக்கலாமா? வர சொல்லு சார். சேதுபதி உள்ள வர அனுமதி கொடுத்துட்டா சார். ஓகே, ஜீப்ல இரு. என்ன சப் இன்ஸ்பெக்டர், அனுமதி கேட்டுதான் வரணுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்து 2 வருஷத்துல சுத்துப்பட்டி 10 கிராமத்திலயும் இது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்ததே இல்ல. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என்னோட சரகத்தை சேர்ந்த வீரபாண்டி திருவிழாவுல பல பொம்பளைங்களோட தாலி சங்கிலிய எவனோ ஒருத்தன் அறுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவனை கண்டுபிடிக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த முனியாண்டி மகன் கருப்ப ஜெயில தான் இருக்கா? இல்லண்ணே, அவன் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. சப் இன்ஸ்பெக்டர் சார், செயின் இங்க தான் இருக்கு. ஜெயில இருந்து விட்டாங்கல்ல, நேர ஊருக்கு வர வேண்டியதானே? ஏன் வீரபாண்டி திருவிழாவுக்கு போன? நான் சத்தியமா போகலனே. ஐயோ ஐயோ, எடுக்கல. ஐயோ ஐயோ ஐயோ. இந்தாங்கண்ணே. ஏண்டா, ரிலீஸ் ஆகி வர வழியில உன் கை வரிசை காட்டிட்டியா? ரிலீஸ் ஆகி வெறுங்கையோட வந்தா மாமா மச்சானுங்க பீத்தின கையும் வெறுங்கையுமா வந்துட்டான்னு கேவலமா பேசுவானுங்க. அதனாலதானே. ஐயோ, பெருசா துபாயில இருந்து வர்றாரு, வெறுங்கையோட வந்தா இவரை மதிக்க மாட்டாங்க. அங்க கைய வச்ச இங்க கைய வச்சு நாங்க கேள்விப்பட்டோம். ஏய், இனிமே திருடாத. சரிண்ணே. ஒழுங்காரு, உழைச்சு சாப்பிடுறா. நல்லா இருக்கணும்னு. சார், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்தா மட்டும் போதாது, கடமை கண்ணியத்தை காப்பாத்தணும். தேங்க்யூ சார். வணக்கங்க. வாங்க, என்ன விஷயம்? இவர் என் பொண்ணோட மாப்பிள்ளைங்க. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. தம்பி, நீங்க வந்திருந்து உங்க கையால சேனை தொட்டு வச்சு அவங்க பையனுக்கு பேர் வைக்கணுங்க. பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் சேனை தொட்டு பேர் வைக்கிறது முறை இல்லைங்களே. அப்படி சொல்லாதீங்க தம்பி. தலை குனிஞ்சிருந்த எங்களை தலை நிமிந்து மான மரியாதையோட நடக்க வச்ச தெய்வம் தம்பி நீங்க. மறுக்காம நீங்க வந்திருந்து என் பேரனுக்கு உங்க கையால சேனை தொட்டு வச்சு பேர் வைக்கணுங்க. சரி, போங்க வர. வரும் தம்பி. சேனை பாலா கொண்டாமா. என்ன தம்பி, பேனாவால தொட்டு வைக்கிறீங்க? அருவாளால தொட்டு வைங்க. அப்பத்தானே பையன் நாளைக்கு உங்களை மாதிரி வீரனா வர முடியும். இவன் அறிவாளியா வரணும் தான் பேனாவில தொட்டு வச்சேன். இந்த தமிழ் மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வீரத்தோட தான் பிறக்குது. தமிழச்சி பால் குடிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வீரத்தோட தான் வளருது. இவனுக்கு வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேணும். அதனாலதான் பேனால தொட்டு வச்சேன். அப்படியே குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருங்க தம்பி. மாணிக்கம்னு பேரு. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். எந்திரிக்கலாமா? கண்ணை முழிக்காம எந்திரிங்க. ரெடி? 1 2 3. டாடி, உங்க முகத்துல முடிச்சிட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே வெற்றி தான். எனக்கு கல்யாண நாள் அதுமா சீக்கிரம் ரெடி ஆகாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண நாளா? ஆமா. ஆமாப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 30 வருஷம்டா. 30 வருஷம். 21 30 51 வயசு. சரியான ஓல்டாடி நீங்க. டேய், யார பார்த்து ஓல்டுங்கற? உன் புருஷனதான். அவர் ஓல்டா கோல்டான்னு எனக்கு தான் தெரியும். ஓல்ட் இஸ் கோல்ட் கண்ணா. புருஷனை விட்டு கொடுக்காம பேசுவே நீ. நாட்டோட நன்மை கருதிதாண்டா 2ஓட நிறுத்திட்ட. இல்லன்னா 30 வருஷத்துல பட்டா 30 வருஷம் நிறுத்திட்டா. சும்மா சும்மா. சிபிஐ
சிபிஐ போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத பங்கு மார்க்கெட் மோசடிய எப்படி சார் எஸ்பி மாணிக்கம் கண்டுபிடிச்சாரு? ஊசி நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிருவார். கல்லிலேயே நார உரிப்பார். அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ அடிமையாக மாட்டார். எவன் கையாலையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாரியா. அதுதான் பச்சை தண்ணி மாணிக்கம். மீனாட்சி, லட்சுமி, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இன்னைக்கு நாம ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் வெளியில போறோம் சாப்பிடறதுக்கு. இது உனக்கு புடவை, இது உனக்கு Dress, எனக்கு தானே. இதுவும் லட்சுமிக்குடா. தேங்க்யூ டாடி. என்ன அங்க என்ன கிசு? ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறியா? இருக்கு மை டியர் சன். இத பாத்தியா? அசோக சின்ன வச்ச மோதிரம். இது எங்க அப்பா எனக்கு போட்டது. இப்போ உனக்கு இத நான் போடுறேன். என்ன மாதிரியே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்து நாம போலீஸ் பரம்பரைங்கிறத நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. எஸ் சார். எஸ் சார். இன்னும் டியூட்டிலே ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள என்னடா எஸ் சார்? நீங்க ராத்திரி வெளிய சாப்பிட போறோம்ல. யூ டேக் தட் கேர்ள், ஐ டேக் திஸ் கேர்ள். கேர்ளா? ஆமா டார்லிங், வா. என்னங்கடா? அப்பா சேர்த்து சொல்றியா? ஐயா 10 ஆட்டுக்கு டோக்கன் கொடுங்க. ஆடு நல்லா இருக்கு, ஐயா கெடுத்து வை. ஐயா சந்தையில ஆடு விக்கிறது டோக்கன் வாங்குறோம்ல, இப்படி ஆட்டை தூக்குறா எப்படி? கொடுத்துருங்க ஐயா. டேய், டோக்கன் சர்க்காருக்கு, ஆடு எங்க ஐயாவுக்கு. பிரசிடண்ட் ஐயாவுக்கு எது வந்தாலும் ஒரு பங்குன்னு தெரியல. போடா. ஐயா இந்த ஆடுங்களை வித்துட்டு போய் தான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும். ஆட்டை கொடுத்துருங்க ஐயா. நீ கல்யாணத்தை பண்ணுவியோ கருமாதியை பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. எங்க ஐயாவுக்கு சேர வேண்டிய பங்கு சேர்ந்தாச்சு. ஐயா நாங்க ராப்பவனா பாடுபட்டு உழைச்ச காசுல வாங்கின ஆடு, சம்பாதிச்ச காசு இல்ல. அவன் குச்சப்படுத்துறது உன்னை பொறுத்த வரைக்கும் அம்மா, ஆனா எனக்கு பொண்டாட்டி. அவன் யாரா? ஐயா என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா, ஆனா என் பொண்ணை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா இப்படி ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டா அவ்வளவு வாய்க்கொழுப்பா பேசுன? ஐயா 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 என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. ஐயா நான் தெரியாம தப்பா பேசிட்டேயா. முத்துக்கால நம்ம எத்தனை பேரா இருக்கோம்? 18. அது நமக்கு பழக்கம் இல்ல. அவனே எம்எல்ஏ, உன்னோட எம்எல்ஏ புத்தி காட்டிட்டு பாத்தியா? இந்த மாதிரி வேட்டியை வைக்கிறது, சேலை ஒரு அசிங்கம் எல்லாம். இது பிரசிடண்ட் ராஜதோட திருச்சபைடா. இங்க நெருப்பே இல்லாம புகை வரணும், விளக்கே இல்லாம வெளிச்சம் வரணும். இப்ப புகை வரப்போகுது பாரு. அண்ணே இப்ப நீ என்ன பண்ற? நீ யாவும் ஜாக்கெட் கிழிச்சுக்கிற, நீ யாவும் பொட்டு அழிச்சுக்கிற, நீ யாவும் தவாச கழிச்சிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுற. இப்ப நீயா கிழிச்சுக்கிட்டியா இல்ல பசங்களை விட்டு கிழிக்க சொல்லிட்டா? கிழிடி. நீ சரிப்பட்டு வர மாட்ட. டேய் முத்துக்கால கிழிச்சிடுறா. வேணாம் வேணாம், நீ ஏன் கிழிச்சுக்கமா? கிழிச்சு. இந்த பச்சை மண்ணை அவனை கொடுமைப்படுத்திட்டீங்களா ஐயா? வா வந்து இதே கோலத்துல உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அப்பதான் இந்த பிரசிடண்ட், அவன் மகன் எம்எல்ஏ, வீட்டு வேலைக்காரங்க 10 பேர் சேர்ந்து மாறி மாறி கெடுத்துட்டுதான். நீ சொல்ல வேண்டியதில்ல, ஊருக்காரங்களே பேசிக்குவாங்க. கூட்டிட்டு போ. ஐயா என் பொண்ணு எப்படி பண்ணிட்டீங்களா ஐயா? எப்படி? ஏண்டா ஏதாவது நாங்க தொட்டமா? விரல் நகமாவது பட்டுச்சா? உன் பொண்ணு உத்தமைடா, ஊருக்கு தானே கிட்டு போனவா. வா கூட்டு போ. ஐயோ இந்த பொண்ணை கொண்டு போய் என்னென்ன பண்ணாங்களோ பாவம். இவங்க அப்ப அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருந்தான், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பாவம். அசிங்கமா அலங்கோலமா இருக்கு, இதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கிய? வாய் தப்பா. பிரசாந்த் வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டு வந்திருக்குன்னா என்ன கதி ஆச்சோ? இவ்வளவு அசிங்கம் நடந்த பிறகு இன்னும் இந்த பொண்ணு உயிரோட இருக்கணுமா என்ன? ராஜாஜி 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 அப்ப சோழையூர் கிராமத்துக்கு என்ன இன்ஸ்பெக்டரா சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. நான் இன்னைக்கே புறப்படணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாடி. அப்பா இல்லாம நாளையில இருந்து நீ தனியா படுக்க போற இல்ல?
ஏன் நீங்களும் கூட தான் இருக்க போறீங்க? எப்படிடா? ஆ, இந்த பாருங்க அப்பா, இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வேலையே தொடங்கும். அதுவும் குட் மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் தான். இத ஆமா. ஐயோ போட்டோ சொன்னேன். அம்மா போயிட்டு வருமா? ஜாகிரதையா போயிட்டு வா, உடம்பு நல்லா கவனிச்சுக்கோ, அடிக்கடி லெட்டர் போடு. ஓ எஸ். வரண்டா லட்சுமி, வரண்டி மீனாட்சி. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொம்மி யாரும். டேய் நில்றா. என்னடா இது? போலீஸ் யூனிஃபார்ம் தொப்பி எல்லாம் போட்டிருக்க? பிரசண்டைய கொடுத்தாரு. மாடு மேய்க்கும் போது வெயில் படாம இருக்க தொப்பி கொடுத்தாரு. தொப்பி. என்னங்க நீங்க கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? நான் போட்டா நீ எடுத்து அடிச்சு போறதுக்கா? இரு, பார்த்து நிதானம் மொத்தம் போடுவேன். ஆமாடா, நீங்க 2 பேரும் போடுறதுக்குள்ள விடிஞ்சிடும். அப்புறம் நான் எப்ப போடுறது? போடுறோம். இந்தா. தேவையில்லை, நான் கட்டுக்கே போறேன். வா ராஜா, வா 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 வா. ராஜாவே வந்துருச்சு. ராஜாஜி ராஜா மன்னன். இது எப்படி இருக்கு? ஜாக்கி வந்தா தளபதி. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சீட் கிளப்பா? நீங்களே யாரு? இங்க ஒரு பொண்ணோட குரல் கேட்ச. எங்க அவ? அத கேட்க நீங்க யாரு? Shut up. Hey, you shut up. என்ன மேல் மிரட்டுற? நாங்களோ யாருன்னு உனக்கு தெரியல. All our constables. புரியல. போலீஸ்காரனுங்க. நான் யாரு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நீங்க எல்லாம் போலீஸ்காரங்க. இதுக்கு பேர் போலீஸ் ஸ்டேஷன். சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டிய நீங்களே சீட்டாடிட்டு இருந்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவனா இதை ஏன் போட்டுட்டு போகாம இருப்பான்? இந்த தொப்பியோட மரியாதையை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அரசாங்கத்தோட அசோக சின்னம் நம்ம நாட்டு நாணயத்துல இருக்கு, போலீஸ்காரன் தொப்பியில இருக்கு. ஏன்? சட்டத்தை உருவாக்குறது அரசாங்கம். அந்த சட்டத்தை நாணயத்தோட காப்பாற்ற வேண்டியவன் போலீஸ்காரன். அதனாலதான் அசோக சின்னத்தை தொப்பியில கொடுத்து அந்த பொறுப்பை நம்ம தலைமையில வச்சாங்க. நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? வர வழியில போலீஸ் ஜீப் புல்லு கட்டி ஏத்திட்டு போகுது. அவன் ஏத்திட்டு போனது புல்லு கட்டுல, போலீஸோட மானம் மரியாதை. எங்க அந்த ஜீப்? யாரையும் அவன் ஓட்டிட்டு போனவன்? யாரு சார்? அது பிரசிடென்ட் ஆளுங்க ஓட்டிட்டு போயிட்டாங்க. பிரசிடென்டா? ஆமாங்க, இந்த ஊர்ல எல்லாமே அவர்தான். அப்பா பிரசிடென்ட், அவரு பையன் இந்த தொகுதி எம்எல்ஏ. அவங்க வீடு தாங்க இந்த ஊருக்கே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எல்லாமே. ஐயா, எந்த கேஸ் இங்க வர்றது இல்லையா? அவரே தீர்த்து வச்சு தண்டனையும் கொடுத்துறாரு. அதனாலதான் எங்களை யூனிஃபார்ம் போட வேணாட்டாரியா. யோ, இனிமே இது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கணும். நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போடணும். என்ன என்ன அதுல ஆடு மாடு வைக்கலாம். யாரும் சுத்தப்படுத்த சொல்லுங்க. ஏய், 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 ஏய். என்னையா பண்றீங்க? யோ, நீங்க எல்லாம் இதை பண்ணக்கூடாது. இதுக்குன்ற 4 வேலைக்கு வச்சுங்க. கூட்டி பெருக்கி கோலம் போடுறதுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னா தங்கத்தாயின்னு ஒரு பொண்ணு, அவன் நல்லா கூட்டி கோலம் போடுவா சார். சரி, வர சொல்லு. இன்னைக்கு வரமாட்டா சார். ஏன்? அது தலையை பிடிக்கிற பொண்ணு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்நேரம் சந்தையில இருப்பா. ஏன்பா ஒரு கூட தக்காளி என்ன விலை? 100 ரூபா. 100 ரூபாயா? அது கூட இப்ப வாங்கினா தான் 100 ரூபா. தங்கத்தாய் வந்து தரவு பேசி வித்தான்னா 500 ரூபா. 500? பழம் என்ன விலை? எங்க கையால வாங்கினா 2 ரூபாய், அவ கையால வாங்கினா 20 ரூபாய். அது யாரு அவ? அவதான் தங்கத்தாயி. தங்கத்தாயி தரகு பிடிச்சான்னா விலையெல்லாம் கூடிடும். சீக்கிரம் வாங்கிக்கையா. கொலுசு சத்தம் கேட்டிருச்சு, தாவணியும் பறந்துருச்சு, தரகு வேலை தொடங்கிருச்சு. தங்கத்தாயி கைய வச்சா தவிடு கூட தங்கமாகும். அதெல்லாம் இருக்கட்டும், விலை தகஞ்சிருக்க. ஒண்ணு பிடிச்சா எப்படி? போதுமா? அட 2 பிடிச்சா எப்படி? கொஞ்சம் மேல போ. இது போதுமா? 3 பிடிச்சா எப்படி? இன்னும் கொஞ்சம் மேல போ. மொத்தமா புடிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்ற? விலை தகஞ்சு போச்சு. சரக்கு உனக்கு தான். இந்த ஜீப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? டேய், போலீஸ் ஜீப்ல ஆட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க பாவீங்களா? ஏண்டா டேய், ஆட்ட கீழ இறக்கிட்டு மரியாதையா வண்டியை சேர்த்துக்கிட்டு இல்ல ஒண்ணு. ஏண்டா புதுசா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டா பெரிய பிஸ்தா நினைப்பா? போடா பயல.
ஏட்டைய மேல கை வச்சிட்டியா? எங்களை என்ன பழையாள் நினைச்சியா? பிச்சிருவன் பிச்சு. இந்த காக்கி சட்டோட கௌரவத்தை பத்தி இனிமேல் தாண்டா உங்களுக்கு தெரிய போகுது. என்ன வண்டியா? புதுசா தொப்பி போட்டா வீரம் வந்துருமா? எனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? பொறுக்கி இது எப்படி இருக்கு? என்னது குப்பையும் கூலமா மாட்டு கொட்டக மாதிரி இருக்கும். இவ்வளவு சுத்தமா இருக்கு. நம்மூர் போலீஸ் ஸ்டேஷன் தானா? ஆத்தாடி ஆத்தா, இப்பதான் இந்த ஊருக்கு சிங்கமே வந்திருக்கு. சந்தையில பூந்து என்னமா விளையாடுங்க. ஒவ்வொரு குத்து இடி மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. இந்த மாதிரி குத்தல நான் சினிமால கூட பார்த்தது இல்லடி ஆத்தா. குத்தல நல்லா தான் குத்துறீங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? யோ, யார் யாது? சார், நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்க ஆள் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் அந்த பொண்ணை கூட்டியாந்துருக்கேன். ஆளை பார்த்தா உடம்பு வளைஞ்சு வேலை செய்யற மாதிரி தெரியலையே. ஐயா, நான் படபடன்னு பேசுறதுனால பக்கத்துக்காரின்னு நினைச்சிடாதீங்கயா. நான் எந்த வேலைனாலும் பக்குவமா பதம்ப வேலை செய்வேன். எனக்கு தரகு வேலையில இருந்து தாசில்தார் உசு வேணா இன்னொரு தடவை சொல்லிக்குங்க. ஆனா வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வா, இந்த பாரு, இந்த செடிக்கெல்லாம் டெய்லி 2 வேளை தண்ணி ஊத்தணும். இடத்த கூட்டி பெருக்கி வாசல்ல தண்ணியை தெளிச்சு கோலத்தை போடணும். மொத்தத்துல இந்த ஸ்டேஷன் கோயில் மாதிரி இருக்கணும். உனக்கு கோலம் போட தெரியுமா? யார பார்த்து கேக்குறீங்க? புள்ளி கோலம் போடணுமா, கம்பி கோலம் போடணுமா, பூ கோலம் போடணுமா, இல்ல கலர் கலரா கோலம் போடணுமா? எல்லா கோலமும் போடுவியா? எப்படி கோலத்தை இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள பறக்குன்னு போட்டுருவா இந்த தங்கத்தாய். நீ ரொம்ப பேசுற. நீ எப்படி வேணாலும் கோலம் போடு. ஆமா, மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? ஓ, பேசுறோம். இத கொடுத்துருங்க.
என்னையா அது? ஐயா இது தலைவி வியாபாரம் பாக்குற பொண்ணு எதா இருந்தாலும் கைய பிடிச்சு தாங்க பேச ஐயா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவையா என்ன நான் சொல்றது யோ, ஏக்கு. ஏங்க அத கொடுத்துருங்க. எதை மோதிரத்தை கொடுக்க சொல்றியா? அதான் புடிச்சிருக்கல, அவ்வளவுதான். என்னையா சொல்றா? ஐயா எத்தனையோ பிடிச்சிருக்குது. மூணை பிடிச்சிருக்கா? மூணா? அப்ப 30 ரூபா. நான் சொல்றது சரிதானே தக்க தாயி? கைய விடு. டா, இதுல 50 ரூபா இருக்கு. இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிரு. போயா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, பெரிய குத்தெல்லாம் குத்துறாரு, ஆனா விரல பிடிச்சிட்டே வேலை பேச தெரியல. என்னத்த படிச்சாரோ? நான் நாளைக்கு வேலைக்கு வரேங்க. தங்க தாயி ஒரு வேலையும் செய்ய வேணாம், தண்ணி மட்டும் கொண்டு வந்துரு, வாசல் நான் தெளிச்சு விடுவேன். விளக்கு மாலை மட்டும் கொண்டு வா, நான் கூட்டிடுறேன். நீ புள்ளிய மட்டும் வை, கோலத்தை போட்டு நான் பின்னிடுறேன். நாளைக்கு நான் சேலை எடுத்துட்டு வந்தா கட்டிக்கல. கொலையிறீங்களே பாரு. சார் இந்தப்பா போலீஸ், இவனை கொஞ்சம் திறந்து விடு. Shut up. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல சத்திரம் நினைச்சீங்களா? சத்தியமா இது சத்திரமா தான் தம்பி இருந்துச்சு. சர்க்கார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. இந்த ஊர் பிரசிடென்ட் ராஜதுரை, நான் தான் போனா போதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இலவசமா இடம் கொடுத்தேன். இடம் உங்களுதான் இருக்கலாம், ஆனா அதிகாரம் எங்களுது. தம்பிக்கு இள ரத்தம், அதான் கஞ்சி போட்டு காக்கிச்சிட்ட மாதிரி விளப்பாவே இருக்கிறீங்க. இத பாருங்க தம்பி, போன மாசம் இந்த பையன் ஜீப் எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தை இடிச்சு போட்டான். வாத்தியார் வாழ் சத்தம் போட்டான். நான் ஏன்டா ஜீப் ஒரு வழியை பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சுக்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தையும் இடிச்சு போட்டேன் தம்பி. இப்ப பள்ளிக்கூடம் மரத்தடியில நடந்துட்டு இருக்கு தம்பி. மிஸ்டர், உங்க அதிகாரத்தெல்லாம் உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொந்தமான ஜீப்பை எடுத்துட்டு போய் ஆடு மாடுகளை ஏத்தி அதை கேவலப்படுத்தி இருக்கான். அதனாலதான் அவன் மேல திருட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கேன். என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டா? கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு தம்பி. கழுத காவல் எழுதி சும்மாவே நின்று இருந்துச்சு. அப்படி இருந்தா துருப்பிடிச்சு போயிரும் சொல்லி நம்ம நஞ்ச காவல் புஞ்ச காவலுக்கு எடுத்து ஓட்டுங்களான்னு நான் தான் சொன்னேன். அதுவும் ஒரு காவல் தான் தம்பி. கழுத இது ஒண்ணும் அனாதை சொத்து இல்ல, யார் வரலாம் எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு. இது அரசாங்க சொத்து. யாரப்பா இல்லைன்னா நேத்து வரைக்கும் அது அரசாங்க சொத்துதான், ஆனா இன்னைக்கு அது ஏன் சொத்து இன்ஸ்பெக்டர். உங்க சொத்தா? என்ன அப்படி பாக்குற? போன மாசமே நான் ஜீப் ஏலத்துல எடுத்துதான் சொல்லி இன்னைக்கு தான் தம்பி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரசாங்கத்துல நம்மளுக்கு அம்புட்டி செல்வாக்கு. ஏன்னா நம்ம மகன் இந்த தொகுதிக்கே பெரிய எம்எல்ஏன்னா மந்திரி மாதிரி வச்சுங்களேன். வக்கீல ஆர்டர் எடுத்து காட்டியா? இந்தாங்க சார் ஆர்டர், அவனை வெளியே விடுங்க. சார். எஸ் சார். ஏன் தம்பி இப்ப ஏன் சொத்தை நீ திருடிட்டு இருந்தோ உன் மேல கேஸ் போடலாம்ல? சின்ன தம்பி ஏதோ விவரம் இல்லாம செஞ்சு போட்டீங்க தம்பி. இந்த சேர் எனக்கு நிரந்தரம், அந்த சேர் உங்களுக்கு நிரந்தரமான்னு பாத்துக்கங்க. வாரேன், வாங்கடா.